Taste the Daily. தென் மாவட்டங்களில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். தென் மாவட்டங்களில் மீண்டும் கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் 7000 கனஅடி வீதம் நீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 2,09,000 பேருக்கு எச்சரிக்கை குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டிருப்பதாக அமைச்சர் KKSSR தெரிவித்திருக்கிறார். மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் மூலம் 24 மணி நேரமும் நிலைமை கண்காணிப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். தென் மாவட்டங்களில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அரசு அறிவுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட ஏற்கனவே கனமழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு தற்பொழுதுதான் மெல்ல மெல்ல மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது மீண்டும் ஒரு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன எல்லாம் அரசு நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? கார்த்திகா, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மேலடுக்கு காற்றழுத்த சுழற்சியின் காரணமாக அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகக்கூடும் என்று 29, அதாவது நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையம், அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பு ஒன்றை கொடுத்திருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள்ல, அதாவது நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள்ல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இதனை அடுத்து வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KKSR ராமச்சந்திரன் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குறுஞ்செய்தியாக 2,91,000 பேருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக 7000 கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து அவர் இந்த தாமிரபரணி ஆற்றிலிருந்து 7000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இதற்கு கடந்த மழையின் போது பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில தற்போது வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KKSR ராமச்சந்திரன் அவர்கள் தற்போது இந்த அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, ஆனந்தன், ஏற்கனவே 5ஆம் தேதி வரைக்கும் இந்த கனமழை எச்சரிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்பொழுது மீண்டும் இந்த கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அங்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்துட்டு வருது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். Taste the Daily.